வணக்கம், நான் கோகிலா தவம். இவங்க என் ஹஸ்பண்ட். 12 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஃபோட்டோ இது. ஒர்க் ப்ரெஷர் காரணமாக தலையில் உள்ள முடியெல்லாம் உதிர்ந்துடுச்சு. நிறைய ஹேர் பேக்கு, ஹேர் ஆயில், ஃபுட்டெல்லாம் எடுத்து பழையபடி ஹேர் க்ரோத் கொண்டு வரேன். இதை ஒரு சேலஞ்சாக எடுத்திருக்கேன். 6 மந்த்ஸ் சேலஞ்சாக நான் இதை எடுத்திருக்கேன். இது என்னோட ரொம்ப நாள் ஆசை. இந்த சேலஞ்சில் வின் பண்ணிடுவேன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. என்னென்ன பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணி ஹேர் க்ரோத் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற போகிற ஹேர் பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலி விதை ஹேர் பேக்கு. இப்போ ஆலி விதை, அரிசி, முருங்கைக்கீரை 3 வச்சு தான் அந்த ஹேர் பேக் பண்ண போகிறோம். இந்த ஆலி விதை வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி 2 ஸ்பூன் அரிசி ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. முருங்கைக்கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேங்க. இந்த பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதில் 2 ஸ்பூன் ஆலி விதை, அந்த ஊற வச்ச அரிசி ரெண்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. இந்த ஜெல் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கெட்டியாகிடும். அதனால் இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விடுங்க. இது தண்ணியாக இருக்கும் போதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்து 10 மினிட்ஸ் வந்து இதை வந்து தனியாக வச்சு ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோங்க. அதை ஒரு மிக்சி சாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை ஒரு ஜூஸியான பதத்தில் எடுத்துக்கிறோங்க. வந்து இந்த ஜூஸை வந்து இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்த ஜூஸை வந்து இந்த கெட்டியான ஜெல்லோட வந்து தேவையான அளவு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து அதை 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணி முடித்த பின்னாடி இந்த ஹேர் பேக்கை வந்து தலையில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். 15 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. இந்த ஆலி விதையில் பார்த்தீங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட் வந்து நிறையா இருக்குது. அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸு, ஃபைபர்ஸ்னு நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. முருங்கைக்கீரையில் வந்து இரும்பு சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து முடி வளர்ச்சியை தூண்டி முடியை வந்து வளர செய்யும். இந்த ஹேர் பேக்கை வந்து தலையில் அப்ளை பண்ணுறப்பவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதாங்க என் ஃபோட்டோ. இவங்களுக்கு யூஸ் பண்ணுற ஹேர் பேக் தாங்க நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் பேக் போடுறத நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹேர் க்ரோத் ஆகும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.